இந்த எஸ்ஐஆர் மேல சில டவுட்ஸ் இருக்கு. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். 6,36,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை. அந்த வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேர் இருக்கணும், அப்பதான் நம்மளால ஓட்டு போட முடியும். ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வரப்போற தேர்தலில் நீங்க தான், இந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். உங்க பேரை அதுல இன்க்ளூட் பண்ணாம செய்யறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்திலையும் அவங்க என்ன உத்தரமரா மாறவா போறாங்க? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி அப்படின்ட்டு அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது. இது என்ன வெரிஃபிகேஷனா இல்ல ஒரு மறைமுக ரீரெஜிஸ்ட்ரேஷனா? இந்த எஸ்ஐஆர் மேல சில டவுட்ஸ் இருக்கு. ஒருத்தர் விடாம இந்த ஒரே மாசத்துக்குள்ள எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஒண்ணு. இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேர்ல இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றதான் எங்க கேள்வி. 2021, 24 எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம்? அதுல ஓட்டு போட்டவங்க கூட இப்ப புதுசா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றத நாங்க கேட்கிறோம். அதனாலதான் நாங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம். மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில எடுக்கணும். அந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை, ஓட்டு, வாக்கு, ஜனநாயகம். அது இருந்தாதான் நம்ம அந்த வெற்றியை நோக்கியே நம்மளால பயணிக்க முடியும். தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும். பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுடைய ஓட்டர் ஐடியில இருக்கிற உங்க பேரும் ஆதார் கார்டுல இருக்கிற பேரும் அந்த ஸ்பெல்லிங், இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாதான் அது அக்செப்ட் ஆகும். அதனால மை டியர் டிவிகே தோழர்களே, மை டியர் ஜென்சி படை பலமே, ஷேரா இருங்க, கான்பிடென்ட்டா இருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்திய அரசியல் சாசனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்திருக்கிற உரிமையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட், வாக்குரிமை. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான்றதுக்கு அடையாளமா இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம். அதனாலதான் voting is not only our right but also our life. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க உட்பட யாருக்குமே அது இல்லை. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. கொஞ்சம் ஏமாந்தா நம்மள மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான். ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். இப்போ இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது? கடந்த ஜனவரி மாசம் எடுத்த அந்த கணக்கெடுப்புல 6,36,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை. அந்த பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க, பூத் லெவல் ஆபீசர்ஸ், வாக்குச்சாவடி நிலை அலுவலர். அவங்க தான் வீடு வீடா போய் அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேர் இருக்கணும், அப்பதான் நம்மளால ஓட்டு போட முடியும். இந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது. இன்கேஸ் அந்த புது பட்டியல்ல நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ், அது ஒரு தனி ஃபார்ம், அது ஒரு தனி கிளைம் என்ற மாதிரி அது ஒரு வேற வேலை. இந்த மாதிரி நிறைய சிரமங்கள், குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேல ஒரு கன்ஃபியூஷன் ஒண்ணு இருக்கு. இது என்ன வெரிஃபிகேஷனா இல்ல ஒரு மறைமுக ரீரெஜிஸ்ட்ரேஷனா இல்ல இது ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இந்த மாதிரி வீடு வீடா போய் அந்த எனிமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும் போது அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ அந்த ஆபீசர் கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் சொல்றது வாக்காளர் பட்டியல்ல ஆல்ரெடி உங்க பேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ புது வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்களுக்கு ஃபார்ம் 6ன்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க ஃபில்அப் பண்ணி நீங்க உங்க ஏரியாவில் இருக்கிற சம்பந்தப்பட்ட அந்த உங்க அலுவலகத்துல நீங்க டைரக்டாவும் சப்மிட் பண்ணலாம், இல்ல நீங்க ஆன்லைன்லயும் சப்மிட் பண்ணலாம். அப்படி ஆன்லைன்ல நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உள்ள மெசேஜ் வரும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ராட்ல இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா உங்களோட பிஎல்ஓ அந்த ஆபீசர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஎல்ஓ ஆபீசரோட ஃபோன் நம்பர் கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களை யாரும் ரீச் பண்ணலை இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க.
இது எல்லாமே சரியா செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேல சில டவுட்ஸ் இருக்கு. அது என்னன்னா, இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாம இந்த ஒரே மாசத்துக்குள்ள எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வரும்போது வீட்டை போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்றது? இப்ப நீங்க வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? இப்போ இதுல மெயினா பாதிக்கப்பட போறது உழைக்கிற மக்கள், ஏழைகள், வேலைக்கு போற பெண்கள். இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போறது? ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னா என்ன நடக்கணும்? இப்போ இறந்து போனவங்களை மார்க் பண்ணி அதுல இருந்து டெலீட் பண்ணணும். இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டெலீட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேர்ல இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றதான் இங்க கேள்வி. இப்போ புதுசா வர வாக்காளர்களையோ இல்ல ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா? இப்போ ரீசெண்டா நடந்த இப்போ எலெக்ஷன் 2021, 24 எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம்? அதுல ஓட்டு போட்டவங்க கூட இப்ப புதுசா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றத நாங்க கேட்கிறோம். அதனாலதான் நாங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். இப்போ புதுசா சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, முக்கியமா நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு இந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்றாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள், அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கக்கூடிய சில பேர் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதுல ரொம்ப உறுதியா இருங்க. அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பழகினவங்களுக்கு, பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க தயவு செஞ்சு கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்க டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற தேர்தலில் நீங்க தான், இந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு, உங்க பேரை அதுல இன்க்ளூட் பண்ணாம செய்யறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டா நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்திலையும் அவங்க என்ன உத்தரமரா மாறவா போறாங்க? நான் சில மீட்டிங்ஸ்லாம் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்றேன்ல, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி அப்படின்ட்டு. அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தோழர்களே, வரப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். அதுக்காக அந்த பலமான, அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும். அந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்லை, ஓட்டு, வாக்கு, ஜனநாயகம். அது இருந்தாதான் நம்ம அந்த வெற்றியை நோக்கியே நம்மளால பயணிக்க முடியும். தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும். பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா, இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். வீடுன்னு ஒண்ணு இருந்தாதான் ஓடு மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எனிமரேஷன் ஃபார்ம் நீங்க ஆன்லைன்ல ஃபில்அப் பண்ணும் போது அதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுடைய ஓட்டர் ஐடியில இருக்கிற உங்க பேரும், ஆதார் கார்டுல இருக்கிற பேரும், அந்த ஸ்பெல்லிங், இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் அது அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா அக்செப்ட் ஆகாது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாமேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லை, பண்ண முடியாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க. அதனால மை டியர் டிவிகே தோழர்களே, மை டியர் ஜென்சி படை பலமே, ஷேராக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.